மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு அதை சிதறவிட்ட நமக்கு தெரியாது. அதை எடுத்து செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு சிறுக சிறுக சேமிக்க வைக்கிறது என்பது. சரிங்களா? அதனால எதுவுமே நம்ம கீழே சிதற விடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தெரியும். நீ வெளிச்சத்தில் நடந்தால் உலகமே உன்னை பின்தொடரும். ஆனால் நீ இருட்டில் நடந்தால் உன் நிழல் கூட உன்னை பின்தொடராது. அப்ப நீங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? வெளிச்சமாகவே இருக்கணும். அப்ப அந்த இடத்துல உனக்கு என்ன தேவை? கல்வி அப்படிங்கிறது உனக்கு அந்த இடத்துல அவசியமாகிறது. அதே மாதிரி பெற்றவர்களுக்கு, பெரியவர்களுக்கு நீ என்னைக்குமே மரியாதை செலுத்தணும் இல்லையா? அதுல பாருங்க, உயிரெழுத்தில் ஆ எடுத்து, மெய்யெழுத்தில் இம் எடுத்து, உயிர்மை எழுத்தில் மா எடுத்து, அழகு தமிழை கோர்த்தெடுத்த முத்துதான் அம்மா அப்படின்ற அந்த வார்த்தை. சரிங்களா? அந்த அம்மா பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு உடலையும் உயிரையும் இணைத்து கொடுப்பதால் தான் உன்னை அழகுபடுத்திக்கிறது இந்த தமிழ். இப்ப வீட்டிலே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு பிடித்தது தக்காளி சாதமா இருக்கும், தம்பிக்கு பிடித்தது தோசையா இருக்கும், உனக்கு பிடித்தது பிரியாணியா இருக்கும். ஆனா அம்மாவுக்கு பிடித்தது எது தெரியுமா? மேல நீங்க 3 பேரும் சொன்னீங்க இல்லையா, அதுல மிச்சம் எது இருக்கோ அதுதான். ஏன்னா அந்த அம்மா அப்படின்றவங்க எப்படி அன்பு செலுத்துறாங்க, அதாவது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உண்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் அவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்ப இதுல இருந்து அவங்க எப்படி அவங்க அன்போட உங்களை அரவணைத்து இந்த வாழ்க்கையை கொண்டு போறாங்க அப்படின்ற அந்த கருத்து உனக்கு இதுல இருந்து தெரியும் இல்லையா? அப்ப நீ எப்பயுமே அம்மா அப்பா கிட்ட மரியாதை அப்படிங்கிறது உனக்கு என்னைக்குமே இருக்கணும், குறையவே கூடாது. அதனால இந்த பொன்மொழிகளை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நினைவுல வச்சுக்கணும். அடுத்து இன்றைய திருக்குறள் பார்க்கலாம். அதாவது, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதுல என்ன பொருள் தெரியுங்களா? பகல் வெல்லும் கூகையை காக்கை. பகல் வெல்லும் அப்படின்னா என்னன்னா, பகல் நேரத்துல போயிட்டு அது வெற்றி அடைஞ்சிட்டு வரும். யார்கிட்ட? கூகையை காக்கை. கூகை அப்படிங்கன்னா என்ன தெரியுமா? ஆந்தை. நம்ம பார்த்துருப்போம், இரவு நேரத்துல மட்டும்தான் அதுக்கு கண்ணு தெரியும், பகல் நேரத்துல கண்ணு தெரியாது இல்லையா? அந்த கூகையை காக்கை என்ன பண்ணுமா? பகல் நேரத்துலதான் போய் அது கூட சண்டை போட்டு வெல்லுமா. ஏன்னா இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கூகைக்கு நல்லா கண்ணு தெரியும். நல்ல வலிமையில காக்கை வலிமை உடையதா, கூகை வலிமை உடையதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கூகை தான் நல்ல வலிமை உடையதா இருக்கும். அதனால காக்கா அந்த கூகையிட்ட சண்டை போட்டு வெற்றி அடைய முடியாது. அதனால அந்த காக்கா என்ன பண்ணுமா? பகல் நேரத்துல கூகைக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துல போய் அதை சண்டை போட்டு அது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்குமா. சரிங்களா? அப்ப பகல் வெல்லும் கூகையை காக்கை, பகல்ல போய் வெல்லணும் அப்படின்னு அதை நினைக்கக்கூடிய காக்கை அது காலம் அறியுது, எந்த நேரத்துல நம்ம போனோம்னா நம்ம அவங்களை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அது யோசிக்குது இல்லையா? அதே மாதிரி இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதே மாதிரி நம்ம ஒரு அரசன் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டை ஆண்டக்கூடிய அரசர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த அரசர்கள் மேல போர் தொடுக்கணும்னா காலம் அறிந்து நாம செயல்படணும். அந்த இடத்துல தக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு போர் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இதுல சொல்றாங்க. அதாவது இது என்ன, காலம் அறிந்து எந்த செயலையுமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளினுடைய பொருள். அதனால அந்தந்த காலத்துக்கு அந்தந்த பயன்களை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கறதான் இந்த கருத்து உணர்த்துது. அதனால நம்ம ஒவ்வொருவருமே இந்த காலத்தின் படி எதை எப்ப செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு பத்தியா, அதை நம்ம பின்பற்றி நடக்கணும் வாழ்க்கையில. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது இந்த திருக்குறளினுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்து மாணவர்களே, இப்ப நாம பாடத்துக்கு வரலாம். அதாவது ஏற்கனவே அதாவது கற்கண்டு அப்படின்னா என்ன பகுதி? இலக்கண பகுதி இல்லைங்களா? அந்த கற்கண்டு அப்படின்ற இலக்கண பகுதி தான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அந்த தொடர் இலக்கணத்துல போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எழுவாய்னா என்ன, பயனிலை அப்படின்னா என்ன இல்லைங்களா? அடுத்து தோன்றா எழுவாய் அப்படின்னா என்ன, பயனிலை எது மாதிரி வகைகள்ல நமக்கு வரும், அதே மாதிரி பெயரடைனா என்ன, வினையடைனா என்ன, இது மாதிரி ஒரு நிறைய இலக்கண கருத்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்புறம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொற்றொடர்களினுடைய தொடர் வகைகள்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இப்போ நாம பார்க்கலாம். அதாவது நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்வினை. முதல்ல பார்க்கக்கூடியது எது? தன்வினை. தன்வினை அப்படின்னா என்ன? அதாவது எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்தால் அது தன்வினை எனப்படும்.
அதாவது எழுவாய் ஒரு செயலை செய்யறாங்க இல்லையா, அந்த செய்யக்கூடிய அந்த எழுவாய் தனக்காக அந்த வேலையை தானே செஞ்சுக்கிறாங்க இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், தன்வினை அப்படின்னு சொல்றோம். இப்ப கீழே இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்ப பாத்திமா திருக்குறள் யாருக்காக கற்றுக்கொள்கிறாள், அவளுக்காக கற்றுக்கொள்கிறார். அப்ப அந்த எழுவாய், இந்த இடத்துல எழுவாய் யாரு, பாத்திமா. சரிங்களா. பயனிலை என்னது, கற்றாள். அதே மாதிரி எதை கற்றா, செய்யப்படு பொருள் எது, திருக்குறள். அப்ப ஒரு எழுவாய் தனக்காக தன்னுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்ப இது என்னது, தன்வினை. அததான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்தால் அது தன்வினை எனப்படும். ஒரு எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்தால் அது என்ன வினைன்னு சொல்லலாம், தன்வினை எனப்படும். சான்று பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்றது இதுக்கு நமக்கு சான்றா இருக்கு. அடுத்த பாருங்க, அடுத்த எடுத்துக்காட்டு. இலக்கியா தையல் தைத்தாள். இலக்கியா அப்படின்ற அந்த பெண் என்ன பண்றா, தையல் மிஷின்ல ஏதோ தச்சிட்டு இருக்கா. அது அவளுடைய துணியை தையல் இயந்திரத்துல தச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பொருள் வருது. அப்ப இலக்கியா என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஆடையை தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இது அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. சரிங்களா. அப்ப தன்வினை அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்தால் அது தன்வினை எனப்படும். நல்லா கவனிச்சுக்காங்க. எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்தால் அது தன்வினை எனப்படும். புரியுதுங்களா. இப்ப தன்வினை புரிஞ்சிருக்கும். அடுத்தது பிறவினை. பிறவினை அப்படின்னா என்ன, அதாவது எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்வது. பிறவினை அப்படின்னா என்ன, ஒரு எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்வது பிறவினை எனப்படும். இதுல சான்று பாருங்க. அகில் கம்பராமாயணம் கற்பித்தான். அகில் என்ன பண்றான், அந்த படத்துல பாருங்க, அகில் அப்படின்ற பையன் இன்னொரு பையனுக்கு என்ன பண்றான், கம்பராமாயணத்தை படிச்சு காமிக்கிறான், சொல்லி கொடுக்குறான். இப்படி படிக்கணும் அப்படின்லாம் வருதுன்னு சொல்லி கொடுக்குறான் இல்லையா. அப்ப அந்த அகில் என்ன பண்றான், அவன் தனக்காக செய்யல, தனக்கு தெரிஞ்சதை இன்னொரு பையனுக்கு அவன் என்ன பண்றான், கற்பிக்கிறான், சொல்லி கொடுக்குறான். அப்ப இதாவது பிறருக்கு அவன் சொல்லி கொடுக்குறான் இல்லையா. அப்ப அந்த எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்யறது இருக்கு இல்லையா, அந்த பொருள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிறவினை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பிறவினை அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா தன்வினை அப்படிங்கிறது ஒரு சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதியில பித்தான் அப்படின்னு முடியும், பித்தான் வித்தான் அப்படின்னு முடியும். தன்வினையில பிறவினையில எப்படி வரும், கற்பித்தான், உண்பித்தான், சென்று வித்தான், படிப்பித்தான் அப்படின்னு தான் அந்த இடத்துல நமக்கு முடிகிற மாதிரி இருக்கும். பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிறவினை என்பது எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்வது பிறவினை எனப்படும். அதுல சான்று பாருங்க. ரெண்டாவது எடுத்துக்காட்டு. தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள் அப்படின்னு இருக்கு. தாய் குழந்தைக்கு உணவை உண்பித்தாள். இந்த தாய் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைக்கு உணவை ஊட்டி விடுறாங்க. அதான் உண்பித்தாள் அப்படிங்கிறது இந்த இடத்த என்னன்னா ஊட்டி விக்கிறது. சரி. அப்ப இந்த தாய் தனக்காக அவங்க சாப்பிடல, என்ன பண்றாங்க, குழந்தை தன்னுடைய குழந்தைக்காக. அப்ப இது குழந்தைங்கிறது பிறர் தான் இல்லையா. அப்ப அந்த குழந்தைக்காக இவ என்ன பண்றாங்க, அந்த உணவை ஊட்டி விடுறாங்க. அப்ப இது என்ன வினை, பிறவினை. சரிங்களா. அப்ப பிறவினை அப்படிங்கிறது எழுவாய் ஒரு செயலை பிறருக்காக செய்வது பிறவினை எனப்படும். இறுதியில எப்படி முடிச்சிருக்கோம், பித்தான் வித்தான் இப்படின்னு முடிஞ்சிருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேலை பிறருக்காக செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும். பிறவினை என்பது பிறருக்காக செய்யக்கூடிய வேலையாக அந்த இடத்துல பொருள் அமைந்திருக்கும். இதை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது தன்வினையா இல்ல பிறவினையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா. இப்ப தன்வினை பிறவினை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து செய்வினை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செய்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தோம். அதாவது இந்த தொடர் இலக்கணத்துக்கு நல்ல ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த தொடர் வகைகளுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது முதல்ல எழுவாய், அடுத்தது செய்யப்படு பொருள், அடுத்தது பயனிலை, எப்படி வேணாலும் மாத்தி வரலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி நம்ம மாற்றும் பொழுது எது, அதாவது இப்போ இதுல செய்வினை எப்படி வந்தா செய்வினை, எப்படி மாறி வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு வினை அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இதுல பாருங்க, செய்வினை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எழுவாய் வரும், 2 செய்யப்படு பொருள் வரும், 3 பயனிலை வரும். சரிங்களா. செய்வினை என்பது எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை என்ற வரிசையில் வரும்.
அந்த எடுத்துக்க ஒரு சான்று கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சொற்றொடர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் பார்த்தாவே நமக்கு தெரியணும். அதை ஃபஸ்ட்டு எழுவாய் அமைந்திருக்கணும், அடுத்து செய்யப்படும் பொருள் வந்திருக்கணும், அடுத்தது பயனிலை வந்திருக்கணும் அப்படின்றது. அப்போ இதில் என்ன இருக்கும், இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் நீ அப்படின்னா, செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையாக வரும். வெளிப்படையாகவும் வரும், மறைந்தும் வந்துடும். சரிங்களா? வேற்றுமை நம்ம படிச்சிருப்போம். வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. அதாவது முதல் வேற்றுமை வந்து எழுவாய் சொல்லுவோம், 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அப்ப இடையில இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு என்ன வரும்? ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு வரும். சுருக்கமாக சொல்லி கொடுத்துருப்போம். அது ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு வரும். இது வந்து அந்த வேற்றுமை உருபுகள். அந்த வேற்றுமை உருபுல இரண்டாம் வேற்றுமை உருபுங்கிறது எது? ஐ. ஐயால் கு இன்னது கண் சொன்னோம் இல்லையா? முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, அப்ப ரெண்டாவது இருக்கக்கூடியது ஐ வேற்றுமை. அந்த இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வந்து எப்படி இருக்கும்னா வெளிப்படையாக வரும், மறைந்தும் வரும். வெளிப்படையாகவும் வந்திருக்கும், மறைந்தும் வந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல நீ என்ன பொருள் அப்படிங்கறது நீ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை அப்படிங்கிறது எழுவாய் வரும், செய்யப்படும் பொருள் வரும், அடுத்தது பயனிலை. இந்த வரிசையில தான் செய்வினை அமைந்திருக்கும். அப்ப அப்படி இருக்கும் பொழுது செய்யப்படும் பொருளோடு இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அதுல வெளிப்படையாகவும் வந்திருக்கும், மறைந்தும் வந்திருக்கும். அப்ப அந்த செய்யப்படும் பொருளை நீ பார்க்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீ பார்க்கணும். அடுத்தது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு இருக்கு. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இப்ப இந்த இடத்துல திருவள்ளுவர் அப்படிங்கிறது யாரு? ஒரு செயலை செய்யறாரு இல்லையா? அப்ப இது வந்து எழுவாய். திருக்குறளை அப்படிங்கிறது இந்த இடத்துல அதுக்கு இன்னொரு பெயர் சொல் அது இல்லையா? அப்ப என்ன பயனிலையோ அதுக்குள்ள ஒரு பெயர் சொல் இங்க வந்திருக்கு, செய்யப்படும் பொருள். அப்ப ஃபர்ஸ்ட் எழுவாய் வந்திருக்கு, அடுத்து செய்யப்படும் பொருள் வந்திருக்கு, இயற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. இயற்றினார் அப்படிங்கிறது என்ன? பயனிலை. அப்ப இது வந்து எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை. அந்த அடிப்படையில இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து வந்திருக்கா அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? திருக்குறளை. இந்த லை இதை வந்து பிரிச்சு பாருங்க. இல்லு பிளஸ் ஐ, லை அப்படிங்கிறது இல்லு பிளஸ் ஐ சேர்ந்தாதான் லை வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்திருக்கா, மறைந்து வந்திருக்கா? இதுல வந்து வெளிப்படையாவே வந்திருக்கு, ஆனா மறைந்தும் வரும். இப்ப லை வராம திருக்குறள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப நீ என்னவா எடுத்துக்கணும்? செய்யப்படும் பொருளாக தான் நீ இதை எடுத்துக்கணும். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னாலும் இது இந்த திருக்குறள் வந்து செய்யப்படும் பொருள் தான். ஐ வெளிப்படையா வந்திருந்தாலும் அந்த இடத்துல என்ன வரும்? செய்யப்படும் பொருள் தான். ஏன்னா பொருள் நீ புரிஞ்சுக்கும் போது என்ன பொருள் புரிஞ்சுக்குவோம்? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்துக்குவோம் இல்லையா? அதனால இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து மறைந்தும் வரும், மறையாமலும் வரும் அப்படிங்கிறது. ஆனா அந்த ரெண்டு பெயர் சொல் அதுல வரும். அதை பார்த்தாவே தெரியும். ரெண்டு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அதுல ஒண்ணு எழுவாயா இருக்கும், இன்னொன்னு வந்து நம்ம அந்த பயனிலைக்கு ஏத்த ஒரு பொருள் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் செய்வினை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்வினை அப்படிங்கிறது எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை அப்படின்ற வரிசையில வரும். இரண்டாம் வேற்றுமை உருவ ஐ வந்து வெளிப்படையாகவும் வரும், மறைந்தும் வரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செய்வினை அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அடுத்து இன்னொரு சான்று பாருங்க. மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மறைந்தும் வரும் அப்படின்னு சொன்னதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? கொடி ஏற்றினார். அப்ப என்ன வரும்? மாவட்ட ஆட்சியர் கொடியை வந்து ஏத்தினாரு அப்படின்னு தான் நம்ம பொருள் கொண்டுக்குவோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது எழுவாய், கொடி அப்படிங்கிறது இந்த இடத்துல செய்யப்படும் பொருள், ஏற்றினார் அப்படிங்கிறது பயனிலை. அப்ப ஃபர்ஸ்ட் எழுவாய் வந்திருக்கு, அடுத்தது செய்யப்படும் பொருள் வந்திருக்கு, அடுத்தது வந்து பயனிலை வந்திருக்கு. கீழே இருக்கிற படம் பாருங்க. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு? கொடி வந்து ஏத்திட்டு இருக்காரு. சரிங்களா? அப்ப இது வந்து எதுல வருது? செய்வினையில வருது. முதல்ல எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை அப்படின்ற அந்த வரிசையில இருக்கிறதுனால இது வந்து என்னவா இருக்கு? அதாவது செய்வினை, அதாவது செய்வினையா அந்த இடத்துல வந்திருக்கு. ஆனா இரண்டாம் வேற்றுமை உருபு இதுல வெளிப்படையா வரல. முன்னாடி கொடுத்த சான்றுல என்ன ஆயிருக்கு? அந்த முன்னாடி கொடுத்திருக்க சான்றுல வந்து வெளிப்படையா இந்த ஐ வந்திருக்கு, திருக்குறளை அப்படின்னு வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா ரெண்டாவதா கொடுத்திருக்கக்கூடிய சான்றுல இந்த ஐ ஆனது வெளிப்படையா இந்த இடத்துல வரல. அப்ப இது வரல அப்படின்னாலும் இது செய்வினை தான் இல்லையா? எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அந்த உங்களுக்கு படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதனால செய்வினைனா என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யப்பாட்டு வினைன்னு ஒன்று இருக்கு. அது எப்படி வரும் அப்படின்றத இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம்.